கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். இங்கு ஆண்டோடைய வசனம் சொல்கிறது, அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கின்றார், அதனோடு கூட காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று எழுதியிருக்கின்றது. பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, நீதிமானை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் சிதறி போகாமல், அது ஆசீர்வாதம் அவர்கள் மேல தங்கி இராமல், ஆசீர்வாதம் அவர்களை விட்டு கடந்து போகாமல் ஆண்டவர் காத்து கொள்கிறாராம். எப்படி காத்து கொள்கின்றார்? காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து காத்து கொள்கின்றார். இன்றைக்கு இந்த உலகத்துல எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க, ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அநேகருக்கு சமாதானம் இல்லை, அநேகருக்கு ராத்திரியில தூக்கம் வர்றது கிடையாது. அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற அவர்களுடைய சொத்து சுகங்கள் இவைகளை பற்றிய கவலையும் மற்றும் அது பாதுகாப்பாக இருப்பதற்கு அவர்கள் படுகிற பிரயாசமும் இருக்குதே, அது ரொம்ப கடினமான ஒன்றாக மாறி போய் விடுகின்றது. எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தீமை எந்த பகுதிக்கு வருமோ, அல்லது எந்த நன்மை சத்துரு பறித்து கொண்டு போவானோ, அல்லது துன்மார்க்கர்களால் ஏதாவது ஆபத்து வருமோ என்று சொல்லி பயத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தேவன் நீதிமானை அவர் ஆசீர்வதிக்கின்றாராம். ஆசீர்வதித்து ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு காருண்யத்தினால சூழ்ந்து கொள்கின்றார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று எலியேசர் சொல்ல கேட்கின்றோம் அல்லவா? என்னுடைய எஜமானை எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி எலியேசர் சொல்லுகின்றார். ஆனால் கர்த்தருடைய கரம் ஆபிரகாமோடு இருந்து அவரை சூழ காருண்யம் எனும் கேடகத்தினால் சூழ்ந்து கொண்டார். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமா இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம்? நான் உனக்கு கேடகமா இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய நான் பலமாக இருக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் எங்கு போய் இருந்தாலும் அங்க ஆபிரகாம் நிமித்தம் அங்கு உள்ளவர்களுக்கு ஒரு பயமுறுத்தல் வருகின்றது. ஆபிரகாமையும் அவனுக்குரிய யாதொன்றையும் ஒன்றும் தொட வேண்டாம் என்று சொல்லி அங்கு எகிப்தின் ராஜா சொல்றதை நம்ம பார்க்கின்றோம். பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம்னா, அவர்களை சூழ ஆண்டவர் கேடகமாக, அதான் காருண்யம் என்பது கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் சேர்ந்து அது நமக்கு ஒரு லேயர் போல நம்மளை சூழ்ந்து கொள்கின்றது. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அது பாதுகாக்கப்படுகின்றது. ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். எனக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் இப்படி ஞாபகத்துக்கு வரும். ஏனென்றால் ரோட்டோரங்கள் எல்லாம் மரம் நடுவாங்க. பார்த்தீங்களா? நிறையா சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க ஆங்காங்கே மரங்களை நட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் மரம் நட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட மரக்கன்று வளர்ந்து வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதனை ரோட்டில் போகின்ற சில ஆடு மாடு மிருகங்கள் அவைகளை அந்த செடி இலைகளை தின்று போடும், அல்லது அது கால்களினால் எட்டி உதைத்து விட்டு போய்விடும். அப்படி மரம் நடும் பொழுது அநேக மரங்கள் அப்படி வீணாய் போய்விடும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கவனமா அழகா மரக்கன்று வைப்பாங்க. அப்புறம் அதை சூழ அழகா கம்பி வைத்து வேலி போட்டு அழகா சுற்றிலுமா ஒரு சின்ன ஒரு வேலி போட்டு உயரமா மாடோ ஆடோ அல்லது எந்த மிருகங்களோ அந்த செடியை அது வளர விடாமல் பாதிப்புண்டாகாமல் இருக்கும்படியாக அழகா சூழ ஒரு வேலி அடைத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் அந்த செடி கொஞ்சம் தூரத்துக்கு நல்லா வளர்ந்த உடனே அது ஒண்ணுமே தீமையே செய்ய முடியாது, அழகா அது ஒரு நாள் நல்ல மரமா வளர்ந்துரும். அதே போலதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அதனோடு கூட இது போல வேலி மாதிரி நம்மை சூழ்ந்து கொள்கிறார். அதான் பார்த்தீங்கன்னா யோபுவை சுற்றி கர்த்தர் என்ன பண்ணாரு? யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார், வேலி அமைத்து பாதுகாத்தார். சாத்தான் சொல்றான், பார்த்தீங்களா, நீர் அவனை சும்மாவா ஆசீர்வதித்திருக்கிறீர்,
வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாப்பா இருக்கிறார். அப்ப கர்த்தர் அந்த வேலியை எடுத்தாதான் சாத்தானே தொட முடியுது யோபுவோடைய நன்மைகளை. அப்ப பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்கிறார் என்று பார்க்கின்றோம். யாபேஸ் ஜெபிக்கின்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை விஸ்தாரமாக்குங்க, என் எல்லையை விரிவாக்குங்க. ஆனா உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாரு. பார்த்தீங்களா, எல்லைகள் விரிவாகணும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், ஆனா அதனோடு கூட நம்ம ஒன்று மறக்கக்கூடாது, அவருடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டும். நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவர்களை பாதுகாக்கின்றார், காருண்யம் என்னும் கேடகத்தினால் பாதுகாக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுகிறீர் என்று பார்க்கின்றோம். கர்த்தாவே, நீர் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. சத்துரு உட்புகாமல் குடியோடி போகாமலும் பாதுகாத்து கொள்ளுவீராக. இதோ தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடு எதை குறித்து இருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி உம்முடைய காருண்யம் அவர்களை பாதுகாப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறடிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த நாட்கள்ல சிறப்பு ஆராதனைகளாக நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சார்பாகவும் மற்றும் ஆசீர்வாத திருச்சபையும் இணைந்து நடத்துகின்ற சிறப்பு ஆராதனைகள், அதை குறித்த விவரங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொள்ளுங்க. பெரிய வெள்ளி ஆராதனை மற்றும் ஈஸ்டர் சிறப்பு ஆராதனைகள், இந்த 2 ஆராதனைகளிலும் நீங்கள் ஆசீர்வாத டிவி நேயர்கள் கூட நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.